ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நாங்க வீட்லயே வீட்டு முறைப்படி நெறைய மில்லட்ஸ் ஹெல்த் மிக்ஸ்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோம். ஆ என்னென்ன ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோன்றத இப்போ ஒவ்வொன்னா நம்ப பார்க்கலாம் வாங்க. இது வந்து 21 பொருள் வச்சு ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோம். இது எல்லா வகையான மில்லட்ஸும் இருக்கும். அரிசி வகைகளும் இருக்கும். பாதாம், முந்திரி, ஏலக்காய் எல்லா அதாவது மொத்தம் 21 பொருள் போட்டு ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி குடுத்துட்ருக்கோம். இது வந்து கருப்பு கவுனி வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸ் இது. அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி வெயிட் லாஸ் கஞ்சி மிக்ஸை சாப்பிடலாம். இது தொடர்ந்து சாப்பிடும்போது உங்களுக்கு அதாவது வெயிட் லாஸ் ஆகும். அடுத்து பூங்கார் அரிசி ஹெல்த் கஞ்சி மிக்ஸ் இது. இது வந்து பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த பாரம்பரிய அரிசியில் பூங்கார் அரிசி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஒரு வகையான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இது. அடுத்தது உளுந்து கஞ்சி மிக்ஸு. இதுவும் நமக்கு வந்து எல்லாருமே சாப்பிடலாம். லேடிஸு, ஜென்ஸு, குழந்தைங்கன்னு பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். இது ஒரு அதாவது இது ஒரு ஹெல்த் மிக்ஸ் பவுடர். நெக்ஸ்ட்டு பூங்கார் அரிசி கஞ்சி மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி மாப்பிள்ளை சம்பா கஞ்சி மிக்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அதுவும் உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அந்த கஞ்சி மிக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அடுத்தது வந்து அதான் மில்லட்ஸ்லேயே வந்து பொங்கல் ப்ரீ மிக்ஸ்லாம் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அது என்னென்ன ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது வந்து வரகு பொங்கல் மிக்ஸு. அதாவது இது எல்லாமே வந்து சாம்பிள் பேக்கெட் தான். வீடியோக்காக நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாகவே நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். நம்ம எல்லாமே ஏற்கனவே தயாரித்து வச்சு நம்ம கஸ்டமர் கேட்கும்போது கொடுக்கறதில்ல. கஸ்டமர் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதனால் இது எல்லாமே சாம்பிள் பீஸ் தான். உங்களுக்கு வீடியோக்காக இது. உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ வாங்கிக்கோங்க. 1/4 கிலோ, இல்லை 1/4 கிலோ, 1/2 கிலோ, 1 கிலோ. வரகு பொங்கல் மிக்ஸு. இதே மாதிரி வந்து சாமை பொங்கல் மிக்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் திணை பொங்கல் மிக்ஸ் இருக்குது. கம்பு பொங்கல் மிக்ஸ் இருக்குது. இது எல்லாமே மில்லட்ஸு தான். இது எல்லாமே ப்ரீ மிக்ஸ் தான். அதாவது நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸ் போகிறவங்க, லேடிஸ்லாம் வந்து ஒர்க் பிஸி ஷெடியூலில் அவங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ஆனால் வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இந்த பேக்கெட்டை பிரித்து எப்படி நம்ம பொங்கல் செய்கிறோமோ, ரெகுலராக நம்ம நார்மலாக பொங்கல் செய்வோம் இல்லையா, அதே மாதிரியே இந்த பேக்கெட்டை அதாவது இதில் நம்ம முந்திரி எல்லாமே நம்ம போட்டு வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, மிளகு, சீரகம் இது எல்லாமே நம்ம ரோஸ்ட்டு பண்ணி வச்சுருக்கோம். இதில் இருக்கிற நீங்கள் கறிவேப்பிலை மட்டும் எடுத்து கொஞ்சம் தண்ணியை வச்சுட்டு சமைக்கும்போது பொங்கல் எப்படி ரெடி பண்ணுறோமோ அதே மாதிரி தண்ணி அளவுகளை வச்சு குக்கரில் விசில் விட்டு அதை தேவையான அளவுலாம் உப்பு போட்டு குக்கரில் விசில் விட்டுட்டு அப்புறம் முந்திரி, இந்த கறிவேப்பிலை இதெல்லாம் தாளித்து கொட்டி பொங்கல் சாப்பிட்லாம். இதே மாதிரி தான் சாமை, திணை, வரகு இது 4துலேயும் நம்ம வந்து பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி மில்லட்ஸ்லேயும் வந்து இது வரைக்கும் யாரும் அதை நம்ம பண்ணதில்லை. நம்ம மில்லட்ஸில் இட்லி பொடி நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா வகையான மில்லட்ஸும் நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி இட்லி பொடி அதாவது நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி ரோஸ்ட் பண்ணி நம்ம இட்லி பொடி சிறுதானியத்தில் நம்ம இட்லி பொடி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நாங்கள் வந்து ஏதோ ஒன்று பண்ணோம், போனோம், வந்தோன்னு இல்லாமல் நாங்கள் ப்ராப்பராக ட்ரைனிங் அட்டன் பண்ணி இது எல்லாமே நாங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் நாங்கள் இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே. மில்லட்ஸ் இட்லி பொடி இது தாராளமாக இதுவும் சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து யார் வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இன்னும் பல வகையான இட்லி பொடி இருக்குது. ஒவ்வொன்றா அதையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்து இட்லி பொடி. இதுவும் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஆந்திரா பருப்பு பொடி, கறிவேப்பிலை பொடி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி பொடி, புதினா, கொத்தமல்லி இட்லி பொடி, புதினா இட்லி பொடி, பிரண்டை இட்லி பொடி. இப்படியும் நம்ம எல்லா வகையான இட்லி பொடியும் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து மசாலா வகைகள்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் மிளகாய்த்தூள் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம சுத்தப்படுத்தி நல்லா வீட்டு முறைப்படி நல்லா வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி தான் நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் தாராளமாக நம்பி நீங்கள் வாங்கி பயன்படுத்தலாம். எல்லாம் சுத்தமாகவும் இருக்கும், தரமாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வீட்டு முறைப்படி ரசப்பொடியும் நம்ம தயாரித்து கொடுத்துட்ருக்கோம். இந்த பவுடர் வந்து ராகி கம்பு கஞ்சி மிக்ஸ் பவுடர். இது ராகி மாவும்
கம்பு மாவும் நம்ம அதில் ஹெல்த் மிக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதுவும் ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதுக்கு இது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டன்ட் ரவா தோசை மிக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் அடை தோசை மாவு மிக்ஸும் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இன்ஸ்டன்ட் அடை தோசை மாவு மிக்ஸ் உங்களுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ண தெரியணும், அதே மாதிரி ரவா தோசை மிக்ஸும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே நம்ம ப்ரீ மிக்ஸாக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வேணும்னாலும் எங்கிட்ட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வேணுன்றவங்க நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஹாய்னு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ, எந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் லிஸ்ட்டு வேணுமோ நான் உங்களுக்கு லிஸ்ட்டு அனுப்பி வைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.